சாதம் மீந்துருச்சா? கவலையே படாதீங்க. அதை வச்சு ஒரு புது டிஃபன் செஞ்சு அசத்திடலாம். சாதத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. நீங்கள் தண்ணி ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா அரிசி மாவு நிறைய சேர்க்க வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா கெட்டியாகிறதுக்கு அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது மாதிரி அழுத்தம் கொடுத்து கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. ஏன்னா சாதம் சேர்த்துருக்கிறதுனால இது ஒட்டாமல் வரணும். மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் குழாயில் போட்டு இடியாப்பம் பிழிய வேண்டியதுதான். பாருங்கள், பிழியறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக வரும். இது வேகிறது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு தேங்காய் பால், சேர்வா இதெல்லாம் செம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.